ஆடிட்டர் குருமூர்த்தியை தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த விஜய்க்கு நெருக்கமான நபர்கள் நேற்று அவருடைய இல்லத்தில் சந்தித்துள்ளது அரசியல் பார்வையாளர்களின் புருவத்தை உயர்த்தியுள்ளது. கரூரில் தவேக தலைவர் விஜய் பேசிய கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர வைத்துள்ளது. ஒருபுறம் இப்படி கண்மூடித்தனமாக மக்கள் கூடலாமா? அப்படியே மக்கள் கூடினாலும் அரசு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்கூட்டியே யோசித்து எடுக்க வேண்டும் இல்லையா என்பதான கேள்விகள் எல்லாம் பலராலும் எழுப்பப்பட்டாலும் முறையாக கூட்ட நிகழ்வுகளை ஒருங்கிணைக்காத தவேக நிர்வாகிகள் மீது அனைத்து தரப்பினராலுமே குற்றஞ்சாட்டப்படுகிறது. குறிப்பாக தவேக தலைவர் விஜய் உரிய நேரத்துக்கு நிகழ்ச்சி நடக்கும் இடத்துக்கு வராததும், இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்கும் சூழலிலும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காமல் கையோடு கரூரிலிருந்து சென்னை திரும்பியதும் விஜய் மீது கடும் விமர்சனங்களை உருவாக்கியுள்ளன. இத்தகு சூழலில் தமிழக அரசு பதிந்துள்ள வழக்குகளும் நியமித்துள்ள விசாரணை ஆணையமும் தவேகவுக்கு நெருக்கடியாக மாறும் என்று சந்தேகிக்கின்றது தவேக தரப்பு. திமுக தவேக இடையேயான யுத்தத்தை கரூர் சம்பவம் மேலும் அழுத்தத்துக்குள்ளாக்கியுள்ள நிலையில் டெல்லி இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளும் ஆட்டத்தில் இறங்கியுள்ளது. கரூர் விபத்து நடந்த சில மணி நேரங்களிலேயே தமிழக அரசிடமிருந்து தன்னுடைய உள்துறை அமைச்சகம் மூலமாக அறிக்கை கேட்கச் சொன்னார் அமித்ஷா. மத்திய அரசின் விசாரணை அமைப்புகளை தவேக அணுகும் முன்னரே இது நடந்தது. தொடர்ந்து ஆளுநரும் தமிழக அரசிடமிருந்து இந்த சம்பவம் தொடர்பாக விவரங்களை கேட்டார். இதனூடாகவே தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும், சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் தவேக முன்னணி தலைவர்களில் ஒருவரும் பாஜகவில் முன்பு இருந்தவருமான நிர்மல்குமார். இத்தகு பின்னணியிலேயே ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் ஆலோசனை கலக்குமாறு விஜய் தரப்புக்கு சொல்லப்பட்டதாக தெரிகிறது. ஆடிட்டர் குருமூர்த்தியை விஜய் சந்திக்குமாறு கூறப்பட்டதாகவும், ஆனால் விஜய் அதற்கு தயங்கிய சூழலில் தவேக தரப்பில் சிலரை சந்திக்க அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுகவுக்கு எதிரான அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது. இது தொடர்பாக தொடக்கம் முதலாகவே தவேகவை முயற்சித்தும் வந்தது. ஆனால் விஜயோ திமுகவையும் பாஜகவையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து விமர்சித்து வந்தார். பாஜகவை கொள்கை எதிரி என்றும் திமுகவை அரசியல் எதிரி என்றும் வரையறுத்தார். இப்படிப்பட்ட சூழலில் விஜய்க்கான நெருக்கடி சூழலை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் அடுத்தடுத்த காய் நகர்த்தல்கள் டெல்லியில் ஆரம்பித்து விட்டன. இதை அறிந்து கொண்டுதான் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கரூர் சம்பவம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினோடு பேசிய கையோடு விஜயோடும் பேசியிருக்கிறார் என்கின்றன நம்முடைய டெல்லி வட்டாரங்கள்.